அயன் சத்து தலைமுடி உதிர்தலை தடுக்கும். மிதமான சூடு பாலில் கலந்து பருகலாம். லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன். அதானி குழுமத்தினுடைய தலைவர் கௌதம் அதானி, அவருடைய சகோதரரும் அதானி கிரீன் எனர்ஜி நிறுவனத்தினுடைய செயல் இயக்குனருமான சாகர் அதானி, அதானி கிரீன் எனர்ஜியினுடைய முன்னாள் தலைமை செயல் அதிகாரி வினித் ஜெயின், இவங்க 3 பேர் மட்டும் இல்லாமல் இன்னும் 5 பேர் மேலே அமெரிக்காவில் இருக்கிற புரூக்ளின் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. அந்த வழக்கில் இவங்க மேலே லஞ்சம், நிதி மோசடி உள்ளிட்ட குற்றச்சாட்டுகளோட குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. அந்த குற்றப்பத்திரிகையில் இருக்கிற ஒவ்வொரு விஷயமும் அதிர்ச்சி தர வகையில் இருக்குது. அதில் இந்திய அரசு அதிகாரிகள், ஆந்திரா, தமிழ்நாடு போன்ற மாநிலங்களில் இருக்கிற மின் பகிர்மான கழகங்களினுடைய அதிகாரிகள் எல்லாருக்கும் அதானியினுடைய இந்த லஞ்ச நிதி மோசடியில் தொடர்பு இருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு. அந்த குற்றப்பத்திரிகையில் என்ன இருக்குது, இவங்க மேலே என்னென்ன குற்றச்சாட்டுகள் இருக்குது, இவங்க என்னென்னலாம் பண்ணாங்க, யார் யாருக்கெல்லாம் லஞ்சம் கொடுத்தாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அந்த குற்றப்பத்திரிகையில் கடந்த 4 ஆண்டுகளாக நடந்த விஷயங்களை வரிசையாக விலாவரியாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. 2019 டிசம்பர் தொடங்கி 2020 ஜூலை வரைக்குமான காலகட்டத்தில் இந்திய சோலார் எனர்ஜி கார்பரேஷனுக்கு மின்சாரம், சூரிய ஒளி மின்சாரம் மூலமாக மின் உற்பத்தி செஞ்சு கொடுக்குற ஒப்பந்தத்தை 2 நிறுவனங்களுக்கு கொடுக்குறாங்க. அதில் ஒன்று அதானியினுடைய துணை நிறுவனம்னு, இன்னொன்று அமெரிக்க பங்கு சந்தையில் லிஸ்ட் செய்யப்பட்டு இந்தியாவில் இயங்கிக்கிட்டு இருக்கிற ஒரு நிறுவனம்னு சொல்கிறாங்க. அதானி கிரீன் எனர்ஜி லிமிடெட், அசூர் பவர் குளோபல் லிமிடெட் தான் இந்த 2 நிறுவனங்கள்னு சொல்லிட்டு சர்வதேச ஊடகங்களில் செய்தி வெளியாகி இருக்கு. இந்த 2 நிறுவனங்களுமே சோலார் எனர்ஜி தயாரிக்கிறதுல ஒரு முன்னணி நிறுவனங்களாக இருந்துகிட்டு வராங்க. இவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒப்பந்தத்தின்படி மொத்தம் 12 கிகாவாட் மின்சாரம் உற்பத்தி செஞ்சு தரணும். அதன் மூலமாக அந்த நிறுவனங்களுக்கு அடுத்த 20 ஆண்டுகளில் 2 பில்லியன் அமெரிக்க டாலர்கள், அதாவது இந்திய மதிப்பில் 16,800 கோடி ரூபாய் லாபம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அந்த 2 கம்பெனிஸும் உற்பத்தி பண்ணித்தர அந்த சோலார் எனர்ஜியை இந்திய சோலார் எனர்ஜி கார்பரேஷன் வாங்கி இந்தியாவில் இருக்கிற மாநில மின் பகிர்மான கழகங்களுக்கு விற்பாங்க. இதுதான் அங்கே போடப்பட்ட ஒப்பந்தம். ஆனால் என்ன ஆயிப்போச்சுன்னா, அவங்க விற்ற அந்த மின்சாரத்தினுடைய விலை அப்படிங்கிறது ஒரு யூனிட்டினுடைய ப்ரைஸ் ரொம்ப அதிகமாக இருந்திருக்கு மார்க்கெட் விலையை விட. அதனால் என்ன ஆகிப்போச்சு, தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள் அந்த மின்சாரம் எங்களுக்கு வேணால், நாங்கள் வேறு வழியில் மின்சாரம் வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க. எப்பயுமே இந்த மின்சாரம் தொடர்பான பரிவர்த்தனைகள் எப்படி நடக்கும்னா, சோலார் எனர்ஜி கார்பரேஷன் வாங்கிறதுக்கு ஆள் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் எனக்கு உற்பத்தி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு உற்பத்தி பண்ணுற நிறுவனங்களுக்கு அந்த கொள்முதலுக்கான ஒப்பந்தத்தை கொடுப்பாங்க. இப்போது எங்களுக்கு வாங்கிறதுக்கு ஆள் இல்லை அப்படிங்கிறதுனால சோலார் எனர்ஜி கார்பரேஷன் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அதானிக்கும் அசூர் கம்பெனிக்கும் கொடுத்த அந்த ஒப்பந்தத்தை கிடப்பில் போட்டாங்க. இதனால் என்ன ஆகி போச்சுன்னா, அசூர் மற்றும் அதானி நிறுவனத்தினுடைய அந்த உற்பத்தி எல்லாமே பாதிப்படைஞ்சு அப்படியே நிற்கிது. தங்களுடைய பிஸ்னஸையும் இந்த ப்ராஜெக்டையும் முன்னோக்கி கொண்டு போக முடியாமல் அவங்க நிற்கிறாங்க. இப்போ அவங்க கண் முன்னாடி இருக்கிற ஒரே வாய்ப்பு, மாநிலங்கள் சோலார் எனர்ஜி கார்பரேஷன் ஆஃப் இந்தியா கிட்ட இருந்து மின்சாரத்தை கொள்முதல் பண்ணணும். அப்படி கொள்முதல் பண்ணுறதுக்கு ஒத்துக்கிட்டாதான் சோலார் எனர்ஜி கார்பரேஷன் ஆஃப் இந்தியா நம்ம கிட்ட இருந்து மின்சாரத்தை வாங்கும் அப்படிங்கிறது அதானிக்கும் அசூருக்கும் புரிஞ்சிருச்சு. இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, 2 பேரும் சேர்ந்து ஒரு பிளானை போடுறாங்க. அந்த பிளான் படி இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலங்களுடைய மின் பகிர்மான கழகங்கள்கிட்டையும் பேச்சுவார்த்தை நடத்துறது, இந்திய அரசு அதிகாரிகள்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துறது. என்னன்னு பேச்சுவார்த்தைனா, நாங்கள் உங்களுக்கு லஞ்சம் தரோம், அதுக்கு மாறாக அதிக விலைக்கு நாங்கள் விற்கிற அந்த மின்சாரத்தை நீங்கள் சோலார் எனர்ஜி கார்பரேஷன் மூலமாக வாங்கிக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த டீல். இதுக்காக இந்தியா முழுக்க இருக்கிற பல்வேறு மாநிலங்களுக்கு போய் பேசியிருக்காங்க. ஆந்திரா, தமிழ்நாடு, சத்தீஸ்கர், ஜம்மு காஷ்மீருக்கெல்லாம் போய் பேசியிருக்கிறதா அந்த குற்றப்பத்திரிகையில் சொல்லப்பட்டிருக்கு. ஆந்திராவுக்கு மட்டும் தனியாக அதானி நேரடியாக போய் டீல் பேசினதாகவும் அந்த குற்றப்பத்திரிகையில் சொல்லப்பட்டிருக்கு. அப்படி அவங்க பேசின லஞ்ச டீல் மூலமாக மொத்தம் 2029 கோடி கைமாறி இருக்கிறதா குற்றப்பத்திரிகையில் சொல்லப்பட்டிருக்கு. அதில் 1700 கோடி ரூபாய் ஆந்திராவில் இருக்கிற ஒரு உயர் அதிகாரிக்கு மட்டுமே தனியாக கொடுக்கப்பட்டிருக்கதாகவும் சொல்கிறாங்க. ஒரு வழியாக இந்த லஞ்ச டீல் ஓகே ஆனதுக்கு அப்புறமா ஆந்திரா மின் பகிர்மான கழகம் இந்திய சோலார் எனர்ஜி கழகத்துக்கிட்ட இருந்து 2.3 கிகாவாட் மின்சாரத்தை வாங்குறதுக்கான ஒப்பந்தத்தை கையெழுத்திடுது. ஆந்திராவை தொடர்ந்து சத்தீஸ்கர், தமிழ்நாடு, ஜம்மு காஷ்மீர் போன்ற மாநிலங்கள் எல்லாமே அந்த ஒப்பந்தங்களில் கொஞ்சம் கொஞ்சமாக கையெழுத்து போட ஆரம்பிக்கிறாங்க. ஆந்திரா 2.3 கிகாவாட்ஸ் மின்சாரத்தையும், தமிழ்நாடு உட்பட மீதி மாநிலங்கள் சேர்த்து 650 மெகாவாட் மின்சாரத்தையும் வாங்குறதா ஒப்பந்தம் கையெழுத்தாகுது. இதெல்லாம் நடந்தது ஜூலை 2021 இருந்து பிப்ரவரி 2022க்கு இடையில இருந்த அந்த காலகட்டத்துக்குள்ள தான். இப்போ அதுதான் இங்கே தமிழ்நாட்டில் பிரச்சனையாக பார்க்கப்படுது. ஏன்னா இவங்க சொல்லியிருக்கிற அந்த காலகட்டத்துக்குள்ள திமுக ஆட்சி தமிழ்நாட்டில் ஆட்சி பொறுப்பை ஏற்றுட்டாங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கும் இதில் தொடர்பு இருக்கா அப்படிங்கிற மாதிரியான விவாதங்கள் இங்கே போய்கிட்டு இருக்கு. சரி, திரும்பி இப்போ நம்ம அந்த குற்றப்பத்திரிகைக்குள்ளே வருவோம்.
இப்போ அசூர் நிறுவனத்துக்கும் சேர்த்து அதானி நிறுவனமே அந்த லஞ்ச பணத்தை கொடுத்து அந்த கான்ட்ராக்ட் எல்லாம் ஓகே பண்ணி சோலார் எனர்ஜி கார்பரேஷனோட மாநில மின் பகிர்மான கழகங்கள்லாம் ஒப்பந்தம் போட்டாங்க. இப்போ சோலார் எனர்ஜி கார்பரேஷன் என்ன பண்றாங்க, எங்களுக்கு வாங்குறதுக்கு கஸ்டமர் கிடைச்சிட்டாங்க, அதனால எங்களுக்கு மின் கொள்முதல் பண்றதுக்கான தேவை ஏற்பட்டுருச்சு, அதனால நீங்க மின்சார உற்பத்தியை தொடங்குங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அதானி கிரீனுக்கும் அசூர் பவருக்கும் அந்த ஒப்பந்தத்தை கொடுத்துட்றாங்க. இப்போ அவங்களும் தங்களுடைய பணியை ஆரம்பிச்சிடுறாங்க. இதுல அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுக்குறாங்கல்ல, அந்த வேலையை அசூர் பவருக்கும் சேர்த்து அதானி நிறுவனமே செஞ்சிட்டதா அந்த குற்றப்பத்திரிகையில சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கு கைமாறா அசூர் பவர் நிறுவனம் $7 மில்லியன் பணமா கொடுத்துருக்கு. இன்னொரு பகுதியா அந்த 2.3 ஜிகாவாட்ஸ் மின்சார உற்பத்திக்கான அந்த டெண்டர் கிடைச்சது இல்லையா, அந்த டெண்டரை நாங்க திரும்பி சோலார் எனர்ஜி கார்பரேஷன்கிட்டயே கொடுத்துட்றோம், அதை நீங்க வாங்கிக்கங்க, நாங்க எங்களால பண்ண முடியலன்னு கொடுத்த மாதிரி இருக்கட்டும், நீங்க அதை கம்மி விலைக்கு அந்த டெண்டரை எடுத்துக்கங்க அப்படிங்கிறது தான் அவங்களுக்குள்ள போடப்பட்ட டீல்னு சொல்றாங்க. அதனால அந்த 2.3 ஜிகாவாட்ஸ்க்கான சோலார் மின் உற்பத்தி ஒப்பந்தத்தை அசூர் பவர் நிறுவனம் திரும்பி சோலார் எனர்ஜி கார்பரேஷன் கிட்டே கொடுத்துட்றாங்க. இந்த ப்ராசஸுக்கு நடுவில் அமெரிக்காவும் தலையிடணும், இந்தியாவும் தலையிடணும். இது அமெரிக்காவில் லிஸ்ட் பண்ண நிறுவனம் அப்படிங்கிறதுனால நீங்கள் ஏன் அந்த ஒப்பந்தத்தை திரும்பி கொடுக்குறீங்க அப்படிங்கிற ஒரு விளக்கத்தை அமெரிக்காவில் இருக்கிற செக்யூரிட்டிஸ் மற்றும் எக்ஸ்சேஞ்சஸ் கமிஷன் கிட்ட அசூர் பவர் நிறுவனம் கொடுக்கணும். அவங்க கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அந்த ஒப்பந்தத்தை இந்தியாவுக்கு திரும்பி கொடுத்ததுக்கு அப்புறமா மீதியெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்னு அதானி சொன்ன. அதே மாதிரி அந்த ஒப்பந்தத்தை சோலார் எனர்ஜி கார்பரேஷனுக்கு அந்த அசூர் பவர் நிறுவனம் கொடுத்ததுக்கு அப்புறமா மீதியெல்லாம் இந்திய அதிகாரிகள்கிட்ட பேசி நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அதானி சொன்னதா அந்த மெயில் கம்யூனிகேஷன்ஸில் இருந்ததாகவும் அந்த குற்றப்பத்திரிகையில் ஆதாரங்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஆக மொத்தம் அசூர் பவர் நிறுவனம் அவங்க எடுத்த மொத்த கான்ட்ராக்டில் வெறும் 650 மெகாவாட் மின்சார உற்பத்திக்கான கான்ட்ராக்ட் மட்டும்தான் அவங்க வச்சுக்கிட்டாங்க, மீதியெல்லாம் கொடுத்துட்டாங்க. இன்னொரு பக்கம் இந்த சோலார் மின் திட்டத்தை செயல்படுத்துறதுக்கு ஒரு முதலீடு தேவைப்படுது இல்லை. ஏன்னா அதானி கிரீனும் சரி, இந்த பக்கம் அசூர் பவரும் சரி, அவங்க உலகத்திலே இது பெரிய ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டயத்தில் பத்திரிகைகள்லாம் விளம்பரம் பண்ணியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவ்வளோ பெரிய திட்டத்துக்கான முதலீடுக்கு எங்கே போகுது அப்படின்போது அமெரிக்காவில் இருக்கிற சில நிதி நிறுவனங்கள், சில வங்கிகள் கிட்ட அவங்க முதலீடாக கடன் வாங்கியிருக்காங்க. அதனுடைய மதிப்பு கிட்டத்தட்ட $3 பில்லியன் சொல்றாங்க. அதுல சில பாண்டு பத்திரங்களும் அடங்கும்னு சொல்றாங்க. இப்ப நான் சொன்னதெல்லாம் தான் அந்த குற்றப்பத்திரிகையில இருந்துச்சு. அமெரிக்காவுடைய செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் கமிஷன், அதாவது இங்க எப்படி செபி இருக்கோ அங்க SEI அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அமைப்பு 4 வருஷமா இந்த டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் நோட் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க. அவங்களுக்கு சந்தேகம் வரும்போதெல்லாம் இது ஏன் இப்படி பண்ணுறீங்க, இந்த பணம் உங்களுக்கு எங்கே கிடச்சிது, இந்த பணத்தை நீங்கள் எப்படி ஸ்பெண்ட் பண்ணீங்க, உங்களுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுங்க அப்படின்லாம் தொடர்ந்து 2 நிறுவனங்கள்கிட்டையுமே அவங்க கேட்டுகிட்டே இருந்திருக்காங்க. ஆனால் அவங்க இந்த டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் மறைச்சு தவறான போலியான ஆவணங்களை கொடுத்து அதன் மூலமாக இதுதான் எங்கள் பதில்னு சொல்லிட்டு விளக்கம் கொடுத்ததா அந்த குற்றப்பத்திரிகையில் சொல்லப்பட்டிருக்கு. சரி, இந்த லஞ்சம் கொடுத்த விஷயம் அப்படிங்கிறது இந்தியாவில் இந்திய அதிகாரிகளுக்கு கொடுத்ததா தான் அந்த குற்றப்பத்திரிகையில் சொல்லப்பட்டிருக்கு. அதை பற்றி அமெரிக்காவுக்கு என்னப்பா கவலை அப்படின்ற ஒரு டவுட்டு எல்லாருக்குமே வருது. ஆனால் அந்த செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் கமிஷன் ஆஃப் அமெரிக்கா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்தியாவில் லஞ்சம் கொடுத்து ஒரு கான்ட்ராக்டை எடுத்திருக்காங்க. இவங்களுடைய லஞ்சம் மற்றும் அந்த ஊழல் தொடர்பான பாலிசிஸை மறைச்சு எங்களுடைய இன்வெஸ்டர்ஸ் கிட்ட பொய் சொல்லி அவங்க ஒரு முதலீட்டை அமெரிக்காவிலிருந்து வாங்கிட்டு போயிருக்காங்க. இது அமெரிக்காவினுடைய முதலீட்டாளர்களை ஏமாத்துற செயல். அது மட்டும் இல்லை, அமெரிக்காவினுடைய பங்குச்சந்தையில் லிஸ்ட் பண்ணப்பட்ட ஒரு நிறுவனம் இந்த மோசடியில் ஈடுபட்டிருக்கு அப்படிங்கிறது எங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது, அதனால தான் நாங்கள் இதை கையில் எடுக்கிறோம் அப்படின்றாங்க அந்த குற்றப்பத்திரிகையில். அது மட்டும் இல்லை, நாங்கள் இந்த விசாரணையில் ஈடுபடும் போது இவங்களுக்குள்ள நடந்த அந்த தொலைபேசி மெயில் மூலமான உரையாடல் கான்வர்சேஷன்ஸ் இருக்கு இல்லையா, அது யார் யாருக்கு எவ்வளோ லஞ்சம் கொடுத்தாங்க அப்படிங்கிற அந்த லிஸ்ட்டு இது எல்லாத்தையுமே அழிச்சதாகவும் அந்த அசூர் பவர் நிறுவனத்தினுடைய நிர்வாகிகளும் ஏஜென்ட்டுகள் மேலேயும் இவங்க ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அதுவுமே இந்த குற்றப்பத்திரிகையில் ரொம்ப முக்கியமான குற்றச்சாட்டாக பதிவு செய்யப்படுது. இந்த குற்றச்சாட்டு அதானி நிறுவனத்தின் மேலே வைக்கப்படுற 3வது பெரிய சர்வதேச குற்றச்சாட்டு. இந்த குற்றச்சாட்டு வெளியானதுக்கு அப்புறமா இன்னைக்கு இந்திய பங்கு சந்தைகளில் கிட்டத்தட்ட 20% அதானி குழுமத்தினுடைய பங்குகள் சரிவடைஞ்சிருக்கிறதா சொல்லப்படுது. 2.5 லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு இழப்பீடு ஏற்பட்டிருக்கும் அப்படின்னும் கணிக்கப்படுது. ஆனால் அதானி குழுமமும் அதன் தலைவர் கௌதம் அதானியும் இந்த குற்றச்சாட்டுகளை எல்லாம் மறுக்கிறாங்க. இது அடிப்படை ஆதாரமற்ற குற்றச்சாட்டு அப்படின்னு சொல்றாங்க. இன்னொன்று, அந்த குற்றப்பத்திரிகையில் சொல்லப்பட்டிருக்கிற ஜூலை 2021 பிப்ரவரி 2022 வரையிலான அந்த காலகட்டத்துக்குள்ள தமிழ்நாடு அரசு, தமிழ்நாடு மின் பகிர்மான கழகம் அதானி நிறுவனத்தோட எந்த விதமான ஒப்பந்தத்திலையும் கையெழுத்திடலன்னு சொல்லியிருக்காரு மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி. அடுத்ததான் நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் தொடங்க இருக்கு. இந்த பிரச்சனையை கண்டிப்பாக எதிர்க்கட்சிகள்
ஒரு புயலா நாடாளுமன்றத்தில் கிளப்புவாங்க அப்படின்றதை எதிர்பார்க்கலாம். இந்த விவகாரத்தினுடைய அடுத்த கட்ட தகவல் என்ன அப்படிங்கிறதையும் தொடர்ந்து நாங்கள் விகடன் டிவியில் வீடியோ மூலமாக உங்களுக்கு கொடுப்போம். அதையெல்லாம் பாருங்க. வேறொரு வீடியோவில் பல தகவல்களோட உங்களை மீண்டும் வந்து சந்திக்கிறேன். நன்றி. நான் உங்கள் வெங்கடேஷ். டெய்லி எனக்கு இந்த கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம். உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன். He is brilliant. ஆனா அடிக்கடி ரொம்ப டயர்ட் ஆயிடுறான். லயன் டேட் சிரப் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு. தினமும் 2 ஸ்பூன்.